நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்று வளர்த்துவோம், நீ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டு வந்து கூட்டு போயிடுவியா அப்படின்னு. ஏங்க டிஷர்ட்டு போட்டவங்களாம் கூட்டு போயிட முடியும்னா திருப்பூரில் டிஷர்ட்டாக உற்பத்தி பண்ணுறீங்களே, நீங்களாம் எத்தனை பொண்டாட்டி கட்டிருக்கிறீங்க, எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்கள்லாம் என்னமோ மான மரியாதை இல்லாத மாதிரியும் சொந்த புத்தி இல்லாத மாதிரியும் யோசிக்கிற திறன் இல்லாத மாதிரியும் டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் பார்த்தா ஒடியாந்துருவாங்கன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தார். ஜூலியட்டுகளை தேடி அலையும் ரோமியோக்களை கண்டுபிடித்து அவர்களை கழுவேற்றுவதற்காக ஒரு சிறப்பு படை. அந்த படை என்ன போலீஸில் இருக்குதான்னா போலீஸில் இல்லை, பொறுக்கிக்கிட்டு வச்சுருக்காங்க. ஊரில் இருக்கிற பொறுக்கியை பூரா சேர்த்து அதுக்கு பேர் ரோமியோ ஸ்குவாடுன்னு ஒன்று வச்சு, அந்த ரோமியோ ஸ்குவாடுக்கு வேலை என்னன்னா, எங்கேயாவது ஒரு பையனும் பொண்ணும் அவங்க அக்கா தம்பியாக கூட இருக்கலாம், அண்ணன் தங்கச்சா கூட இருக்கலாம், அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் போகிறாங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சி யாரை கேட்டு 2 பேர் இப்படி ரோட்டில் சோடியாக போகிறீங்க என்று கேட்பது.